திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த ஆரம்பாக்கம் பகுதியில் பள்ளி சிறுமி ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் வடமாநில இளைஞர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். அந்த இளைஞரிடம் பார்த்தோமானால் 7 நாட்கள் கஸ்டடி எடுத்து விசாரிக்க ஆரம்பாக்கம் போலீசார் பார்த்தோமானால் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் நீதிபதி 4 நாட்கள் போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரிக்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்நிலையில் விஸ்வகர்மா அதாவது குற்றம் சாட்டப்பட்ட அந்த இளைஞரை பார்த்தோமானால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு வெளியே வாகனத்தில் ஏற்ற கொண்டு வரும்போது அங்கு குழுமியிருந்த வழக்கறிஞர்கள் சிலர் பார்த்தோம்னா திடீரென குற்றவாளியை தாக்க முற்பட்டதால் நீதிமன்ற வளாகத்தில் பெரும் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக அந்த வழக்கறிஞர்கள் கூறும்போது பார்ப்போம், இவன் குற்றவாளி இல்லை, அதாவது கைது செய்யும் போது அதே டிஷர்ட்டும் அதே பேண்ட்டும் போட்டுதான் இவன் இருந்தானா, காவல்துறையினர் உண்மையான குற்றவாளியை தான் கைது செய்தார்களா என்று கூச்சலிட்டுக் கொண்டே அந்த குற்றவாளியை தாக்க முற்பட்டதால் திருவள்ளூர் நீதிமன்ற வளாகமே பரபரப்பாக காணப்பட்டுள்ளது. குறிப்பாக இவர்கள் அதே போன்று அங்கு குழுமிருந்த பொதுமக்களும் பார்த்தோம்னால் குற்றவாளியை நோக்கி சரமாரியாக கேள்வி எழுப்பி தாக்க முற்பட்டதால் அந்த இடத்தில் பரபரப்பான ஒரு சூழல் நிலவி வருகிறது. ஆனந்தி, குற்றவாளியை தாக்க முயன்ற பரபரப்பு காட்சிகளை தற்போது பார்க்கலாம். Hey!